நான் சிறு வயதாக இருக்கும்போதே பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. எங்கள் அப்பா வந்து பெரிய தலைவர். அதாவது கட்சியில் மட்டும் இல்லை, திரையுலகத்துலேயும் அவர் வந்து ஃபேமஸாக இருந்தார். கதைவசம் அப்போல்லாம் நடிகர்கள் தான் கை தட்டுவாங்க டைட்டில் போடும்போது. இப்போ கதைவசனம் தப்பாக பேர் போடும்போது கை தட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தார் இப்போ. அதனால் ஒரு பெரிய திரைப்படத்துலேயும் அரசியல் துறையிலையும் கோலச்சக்கூடிய அளவுக்கு ஒரு எங்கள் அப்பா இருக்கார் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருந்துச்சு. அதே எனக்கு ஒரு கெத்தாக இருக்கும் சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம். அப்போ என்ன உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம். அப்போ எவ்வளோ கெத்தாக இருக்கும். அப்போ வந்து முதலமைச்சராக இருந்தாங்க, ஃபேமிலி ரொம்ப பெருசு, நம்ம இருக்கக்கூடிய இடம் பெருசு. நண்பர்களோட பேசும்போதோ இல்லை அவங்க கிட்ட பேசும்போதோ எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ பெருமையாக இருக்கும். ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவோட உட்காந்து பேச முடியாது. எனக்கு டைம் இருக்காது. ஓ ஓகே. அவர் வந்து எப்போ வராரு, எப்போ தூங்க வராரு, எப்போ சாப்பிட வராருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருந்தோம். அதனால் நாங்கள் வந்து அவர் எங்கேயாவது ஊருக்கு போகிறாருன்னா அப்போ வந்து வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா படம், எங்கள் தாத்தா படம், அவங்க அம்மா படம், அந்த படத்துக்கு வந்து கும்பிட்டுட்டு தான் போவார் தலைவர். நான் வந்து தலைவர் தான் சொல்லுவேன். ஆமாம். அதனால் புரிஞ்சுக்க நீங்கள் எனக்கு அப்பா நடிகை சொன்னதில்லை. அப்போ தலைவர் வந்து கும்பிட்டுட்டு போவார். அப்போ நாங்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக வீட்டில் இருப்போம். ஏன்னா அப்போ அதெல்லாம் கும்பிட்டுட்டு எங்களெல்லாம் பார்த்து போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம்.